குடியரசு தின வாழ்த்துக்கள். இந்த விழாவில் பார்க்கல ரொம்ப பிரமிப்பா இருக்கு. இவ்வளவு மக்களுக்கு அண்ணன் இவ்வளவு பிரமிப்பா பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. நார்மலா ஏதோ ஒரு 100 பேருக்கு கொடுப்பாங்க, அது ஒரு விழாவா நடத்துவாங்க எங்கேயுமே. பட் ஆயிரக்கணக்கான பேர் எவ்வளவு பேர் வந்தாலும் தொடர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு வள்ளல் உண்மையிலேயே அண்ணனை மனதார பாராட்டுறேன். இந்த இடத்துக்கு கூப்பிட்டாங்க, இன்வைட் பண்ணாரு. அண்ணன் சும்மா வந்திருப்பாங்கன்னு. பட் இவ்வளவு பெரிய விழானா சமுதாயத்துக்கு ஏதாவது பண்ணணும். பணம் 1000 பேர் சம்பாதிக்கலாம், பணம் சம்பாதிச்சாலும் சமுதாயத்துக்கு என்ன பண்றோம் அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்த உண்மையிலேயே இந்த குடியரசு தினத்துல அண்ணன் பண்றது ரொம்ப பிரமிப்பா இருக்கு. பட் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஜெயதி மோகன் நிறைய சொல்லியிருக்காரு அண்ணன் பத்தி. பட் நேர்ல பார்க்கல ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மென்மேலும் இந்த வள்ளல் சிறக்க வேண்டும், மென்மேலும் பொதுமக்களுக்கு நிறைய உதவிகள் செய்ய வேண்டும் சொல்லி இந்த 77வது குடியரசு தினம் மென்மேலும் எல்லாருக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணுற நம்பிக்கையோட உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இன்னைக்கு 77வது குடியரசு தின விழா பெரம்பூர் வீனஸ் அருகில் கொண்டாடப்பட்டிருந்தது. இதில் நமக்கு இந்த விழாக்கு தத்தோ எம்ஆர் ராதா ரவி அவர்களும் சன் டிவி, ஜெயா டிவி, எல்லா டிவி சேனலும் வந்திருந்தாங்க. அது இல்லாமல் நம்ம இவர் மோகன்ராஜ் சார், பிரவீன் சார், இவங்க எல்லா சார்பிலையும் இந்த விழா கொண்டாடப்பட்டது. இங்கே நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு பசி ஒரு வீட்டில் இப்போ ஒய்ஃபுக்குன்னா எங்கேயாவது கூப்பிட்டுன்னு போனால் ஒரு புடவை வாங்கி கொடுக்க சொன்னால் 2 புடவையாக வாங்கின்னு வருவாங்க, வாங்கி கொடுப்போம். அதே அடுத்தது ஜுவல்லரிக்கு கூட்டின்னு போனால் ஒரு முகத்துக்கு 2 கம்பலே வாங்கிப்பாங்க, சரின்னு வாங்கி கொடுப்போம். இதெல்லாம் வாங்கி கொடுத்தப்பா நமக்கு பசின்னு ஒன்று தோணும். அந்த பசிக்கு நம்ம சரவணா பவனோ ஏதோ ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம். சாப்பாடு சாப்பிட்டு அந்த ஹோட்டல் உரிமையாளர் கேட்பார், சாப்பாடு எப்படிமா இருந்தது? நல்லா இருந்தது. அப்போ நான் சொல்லுவேன் என் ஒய்ஃப்கிட்ட, இன்னொரு சாப்பாடு சாப்பிட்டுட்டேன்னு. அது கேட்கும், ஐயோ வானா போதும், இது மட்டும் போதும்ன்ற. புடவை வாங்கும்போது 2 வாங்கினேன் இல்லை. அதனால் எனக்கு தெரிஞ்சது இந்த பசி தான் மக்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப இதாக இருக்குது, தேவைப்படுது. அதனால் உங்கள் யாருனால முடிஞ்சால் ஒரு பன்னு இல்லை ஒரு டீ இல்லை ஒரு சாப்பாடு ஒருத்தருக்காவது நீங்கள் வாங்கி கொடுங்க. அதை நான் கேட்டுக்கொள்கிறேன். குடியரசு தின வாழ்த்துக்கள். வணக்கம். இன்னொரு வாட்டி சொல்லிடலாமா சார்? அவரு இதையே சொல்லுங்க சேர்ஜி. தத்தோ ராதா ரவி சார் வந்திருந்தாரு மட்டும். எம்ஆர் ராதா இந்த நிகழ்ச்சிக்கு கொஞ்சம் கேப் விட்டு சொல்லுங்க. மறுபடியும் வணக்கம் கொஞ்சம் கேப் விட்டேன். ரெடினோன்னு கொஞ்சம் கேப் விட்டு அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். 77வது மத்தெல்லாம் சொல்லுங்க கேப் விட்டு. ரெடியா? அதெல்லாம் நான் சொல்றேன். இப்போ இவரு ஒன்மோர் இவரு முதல் எம்ஆர் ராதான்ட்டாரு. எம்ஆர் ராதா உங்க அப்பா. தத்தோ ராதா ரவி சார் ரெடினோன்னு ஒரு 2 செகண்ட் கேப் சொல்லுங்க. ரெடி. இன்றைய நம்ம இங்கே 77வது குடியரசு தினம் கொண்டாடினோம். இதுக்கு முக்கியமாக எம்ஆர் ராதா ரவி சார், தத்தோ எம்ஆர் ராதா ரவி சார் வந்திருந்தார். அதுவும் இல்லாமல் இந்த அனைத்து சேனல், நியூஸ் சேனல் பிரசிடெண்ட் பிரபுதாசன் சார், மோகன்ராஜ் சார், பிரவீன், இவங்கெல்லாம் கலந்து கொண்டாங்க. இவங்கனால தான் இந்த நிகழ்ச்சியே நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சி அமோகமாக இருந்தது. நான் சொன்னது அதே தான், திரும்பவும் சொல்கிறேன். பசி என் வீட்டில் நான் சொன்ன வைஃபை கூப்பிட்டு போய் மார்க்கெட்டில் இது புடவை வாங்க போனேன். ஒரு புடவை வாங்க போகணுன்னு சொன்னால் 2 புடவை வாங்குறாங்க. அதே நகை கடைக்கு கூப்பிட்டு போய் ஒரு மூகத்தையும் வாங்கி கொடுக்கலான்னு போனால் கம்மலே வாங்கிக்கிறாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு பசின்னு எனக்கு பசி. அந்த பசிக்கு நானும் என் வைஃபை கூப்பிட்டு போய் ஒரு ஹோட்டலில் உணவு சாப்பிட்டோம். சாப்பிட்டது ஹோட்டல் உண்மையாக கேட்குறாரு, சாப்பாடு எப்படிமா இருந்ததுன்னு. நல்லா இருந்தது. அப்போ நான் சொன்னேன், இன்னொரு சாப்பாடு வாங்கிக்கோமான்னா. வானா போதும், இந்த ஒரு சாப்பாடு விஷயம் மட்டும்தான் ஜனங்க யார் இருந்தாலும் போதும்னு சொல்கிறது அது. இதனால் நான் சொல்கிறேன், நம்ம யாருக்கு வேணாலும், நம்ம எல்லாரும் யார் சேர்ந்தாலும் ஒரு வாய், ஒரு டீ இல்லை ஒரு பன்னு இல்லை முடிஞ்சால் ஒரு வேளை சாப்பாடு நீங்கள் யார் வேணாலும் யாருக்காவது செய்யுங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக எனக்கு இருக்கும். வணக்கம். குடியரசு தின அனைவருக்கும் 77வது குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இந்த பெரம்பூர்ல கிட்டத்தட்ட 15 வருடமா ஒவ்வொரு குடியரசு தினத்துக்கும் ஒவ்வொரு சுதந்திர தினத்துக்கும் 3000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் எங்க ஏரியா மக்களுக்கு அன்னதானம்,
மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு பர்சனுக்கு அவங்களுக்கு தேவையான வீல் சேர், சைக்கிள், இந்த வாட்டி அதனோட எக்ஸ்ட்ராவா எல்லாருக்கும் செல்லோ டிஃபன் பாக்ஸ், பிராண்டட் டிஃபன் பாக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். உத்தம்சந்த் கட்டாரியா, டாக்டர் அம்பாசிடர் உத்தம்சந்த் கட்டாரியா பேருக்கு ஏற்ற மாதிரி எங்கள் பெரம்பூரோட கொடை வள்ளல் ஒவ்வொரு வருஷமும் ஏழை எளியவங்களுக்கு இந்த விஷயத்தை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லை, நான் மேடையிலேயே சொன்ன மாதிரி பெரம்பூர் அப்படின்றது பேரன்பு கொண்ட ஊர். இங்கே பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய சகோதரர்கள் இங்கேருந்து 100 மீட்டர்லேயே டிடி தோட்டம் டீட்ஸ் கார்டனில் ஏராளமான இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வட மாநிலத்தை சேர்ந்தவங்க ஜெயின் சமூகத்தினர், நார்த் இண்டியன்ஸ், குஜராத்தி, ராஜஸ்தானி, இவங்க கோபால் காலனி ஃபுல்லாக அவங்க இருக்காங்க. இந்துக்கள் சொல்லவே வேணாம், எக்கச்சக்க பேர் இருக்காங்க. ஃபாக்சன் ஸ்ட்ரீட்னு ஆங்கிலோ இண்டியன்ஸ், அந்த ரோடு முழுக்க ஆங்கிலோ இண்டியன்ஸ். இங்கே வந்து ஒரு இந்திய நாட்டையே எல்லா மதத்தினரும், இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவ சகோதரர்கள் மட்டும் இல்லாமல் ஜெயின், சிக் அப்படின்னு எல்லா சமூகத்தினரும் வாழக்கூடிய ஒரு இடம்னா அது பெரம்பூர் தான். இன்னைக்கு நிகழ்ச்சியில் டத்தோ, மதிப்பிற்குரிய டத்தோ ராதா ரவி சார், அவர் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் சங்கத்தில் இருந்திருக்காரு. இப்போ டிவி ஆர்டிஸ்ட் யூனியன்ல முக்கியமான ஒரு தூணா இருக்காரு, டப்பிங் யூனியன்ல இருக்காரு, எக்கச்சக்க சங்கத்தில் அவர் இருக்காரு. அவர் என்னைக்கும் உண்மையை பேசுவார். இன்னைக்கும் ரொம்ப அற்புதமா சீஃப் கெஸ்டா வந்து எங்க பெரம்பூர் மக்களோட வாழ்வாதாரத்தை பற்றியும் இந்த நிகழ்ச்சி பற்றியும் பேசினாரு. குறிப்பா 470 செய்தி வாசிப்பாளர்கள் கொண்ட தமிழ் செய்தி வாசிப்பாளர் சங்கத்தோட தலைவர் பிரபுதாசன், சன் டிவி அவர் மட்டும் இல்ல, மெகரினிசா மதிமுகம், கலைஞர் டிவி, ஜெயா டிவி, விஜய் டிவி, ராஜ் டிவி, பாலிமர் டிவி, நியூஸ் 18, நியூஸ் 7, நியூஸ் 24x7, இந்த மாதிரி எல்லா சேனலை சேர்ந்தவங்களும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்துட்டாங்க. இந்த நிகழ்ச்சியை பிஆர்ஓ பண்ணது, இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்சது பிரவீன் குமார், அவர் எங்களோட தம்பி, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாரு. தனசேகர் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அண்ட் அது மட்டும் இல்லை, உத்தம்சந்த் கட்டாரியா, இந்த கட்டாரியா ஃபேமிலி எங்கள் பெரம்பூர்லேயே ரொம்ப ஃபேமஸான ஃபேமிலி. இவர் இன்னைக்கு மட்டும் அன்னதானம் பண்ணல, தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஃப்ரீயாக டயாலிசிஸ் சென்டர் பெரம்பூர் பகுதியிலேயே 3 வச்சிருக்கிறாரு. எந்தவித நோக்கமும் இல்லாமல் அன்பு அன்பு அன்பு, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர், சாப்பாடு கொடுத்தவங்க உயிர் கொடுத்தோர்னு சொல்லுவாங்க. இன்னொரு சைடு அன்னச்சத்திரம் 1000 கட்டளை விட ஆங்கோர் ஏழைக்கு எடுத்தறிவித்தல், 1000 பேருக்கு சாப்பாடு போடுறதை விட ஒருத்தங்களுக்கு கல்வியறிவு கொடுக்கறது முக்கியம்வாங்க. ஆனால் உத்தம்சந்த் கட்டாரியா அவர்கள் அன்னதானமும் பண்ணி கல்வி உபகரணம், ஏழைக்கும் கல்வி கொடுக்கிற 2 தொண்டை மிகச் சிறப்பாக செய்கிறாரு. அவர் புகழ் வாழ்க, நிச்சயம் தொடர்ந்து செய்யணும். நாங்கள் எல்லாம் உறுதுணையாக இருப்போம். ஜெய்ஹிந்த். அனைவருக்கும் வணக்கம். இந்த அருமையான மகிழ்ச்சியான நாளில் நான் ஒரு 2 வார்த்தை மட்டும் சொல்கிறேன். சாருடைய பேர் உத்தம் சந்தன், பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பேர் மட்டும் இல்லாமல் அவர் வாழ்க்கையிலும் உத்தமனாகவே இருக்கிறார், அதை நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி அருமையான உணவு மக்களை ரசித்து அவ்வளோ அழகாக சாப்பிட்டாங்க. நிறைய இடத்துல தர்மங்கள் பண்ணுறாங்க, அன்னதானம் பண்ணுறாங்க, நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அந்த ஒவ்வொரு ஆகாரத்தையும் ஒவ்வொரு சாப்பாட்டையும் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் என்ன கேட்டகரி போடுவாங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு உணவு கொடுத்தார். நிச்சயமாக அவர் குடும்பம், அவருடைய தொழில் எல்லாமே அமோகமாக வெற்றி பெறும். இவர் வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டு. இதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்க செய்யணும். இதோட என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். ஜெய்ஹிந்த். என்எஸ்சி போஸ்ட் ரோட்ல இருந்து வரீங்களா? வணக்கம். இந்த 77வது குடியரசு தின விழாவுக்கு இது பெரம்பூர்ல தான் நடக்குது. ஆனாலும் உத்தம்சந்த் கட்டாரியா அவரோட தொழில் செய்யற இடம் பார்த்தீங்கன்னா பாரிஸ்ல இருக்க என்எஸ்சி போஸ் ரோட். அங்கிருந்து ஆட்டோ நண்பர்கள், ஆட்டோ ஓட்டுநர் நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க. அவங்க இந்த விழாவை பத்தி என்ன நினைக்கிறாங்க கேட்கலாம். அன்னதானம்லாம் சிறப்பா இருந்ததா? என்னென்ன? சூப்பரா இருந்தது சார். எல்லாமே சரி. தயிர் சாதம், பிரிஞ்சி, சாம்பார் சாதம், அப்பளம் எல்லாம் சூப்பர். இது மாதிரி நான் எங்கேயுமே சாப்பிட்டதில்லை. கேசரி சாப்பிடலையா நீங்க? கேசரி சாப்பிட்டேன் சார், அது மறந்துட்டேன். சரி சரி. என்ன மாணவர்களுக்கெல்லாம் என்ன கொடுத்தாங்க? புக்கு, பேனா, பாட் பாக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க சார். ஓகே. இது ஆக்சுவலாக பெரம்பூர்ல நடக்கிற ஃபங்க்ஷன். பெரம்பூர்லயே இந்த அன்னதான விழாவில் எக்கச்சக்க ஆட்டோ ஓட்டுநர்கள், எங்க தொகுதியை சேர்ந்தவங்க எக்கச்சக்க பேர் கலந்தவங்க. நீங்க அங்கிருந்து வரதுக்கு என்ன காரணம்? எல்லாம் சாரோட அன்பு, எல்லாரும் அவர் பண்ண உதவி எல்லாமே. எங்கேயுமே அவர் உதவி பண்ணார். எங்கேயும் சாப்பாடு, அன்னதானம்
எல்லாம் சிறப்பாக பண்ணுறாரு சார். அங்கேயே அங்கேயே பண்றாரு. பண்ணுறாரு. வெரி குட். அதனால அவர் அன்புக்காக வந்தேன் சார். சும்மா நான் மைக்கு நீட்டுறதால சொல்றீங்களா? இல்லை சார், ஃபர்ஸ்ட் வருஷம் பண்ணியிருந்தேன் சார். என்னென்ன பண்றாரு? அதான் சாப்பாடு போடுறது, கிஃப்ட்டு, பசங்களுக்கு நோட் புக்கு, பென்சிலு, ஓகே, அந்த மாதிரி எல்லாம் தேவைப்படுறது கொடுக்குறாரு சார் ஒரு வருஷம் மக்களுக்கு. இது இவர் எந்த ஒரு அரசியல்லையும் இல்ல, எந்த கட்சியிலயும் இல்ல, எந்த ஒரு ஆதாயமும் இல்லாத ஒருத்தர் செய்ய முடியுமா? எதனால் செய்யறாருன்னு நினைக்கிறீங்க? புரியல. அதாவது ஒன்னு செய்யணும்னா ஒரு ஆதாயம் இருக்கணும்ல. தன்னை பெரிய ஆளா காமிச்சிக்கணும், இல்ல ஒரு கட்சியில ஒரு எம்எல்ஏ ஆகணும், ஒரு ஆதாயத்தோட. ஆனா எனக்கு தெரிஞ்சு சேட்ஜி எப்பவுமே சாதாரண மனிதரா எல்லாருக்கும் ஒரே ஏழைங்களுக்கும் ஒரே மாதிரி தான் பழகுவாரு, கோடீஸ்வரங்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பழகுவாரு. இதெல்லாம் எதுக்கு செய்யறாருன்னு நினைக்கிறீங்க? நல்ல மனிதர் அவர், நல்ல மனிதர். சாப்பாடு எல்லாரும் நல்லா சாப்பிடணும், நல்ல உணவு அளிக்கணும். எல்லாரும் என்ன சொல்றது, எங்கள் ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வீரப்பன் ஸ்ட்ரீட்டு, சவுகார்பேட்டை வீரப்பன் ஸ்ட்ரீட்டுக்கு அவர் எங்களுக்கு அளவு கடந்து செய்வார். சாப்பாடு விஷயத்துலையும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் எங்களை அழைச்சி பேக்கு கொடுக்கறதுலேருந்து, சாப்பாடு லஞ்சு பேக்கிலேருந்து, ஆட்டோ ஸ்பேரு எல்லாமே சேர்த்து கொடுப்பார், உதவி செய்வார். எல்லா வகையிலுமே அவர் உதவின்றது மறக்கவே முடியாது. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நான் பார்த்ததே இல்லை. அப்படி ஒரு நிகழ்ச்சி அருமையாக இருந்தது. சாப்பாடு அருமையாக இருந்தது, சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அந்த அளவுக்கு செய்தார். வாழ்த்துக்கள். நல்லா இருக்கணும், மேலும் மேலும் நல்லா செய்யணும். சார் நல்லா செய்வார். அவர் நல்ல உள்ளம் படைத்தவர். நல்லா இருக்கணும் சார். அது அவர் நல்லா இருந்தால் எங்களுக்கு மேலும் மேலும் சேவை கிடைக்கும் சார்கிட்ட இருந்து. வாழ்த்துக்கள். அதாவது உள்ள இருந்து உண்மையான வார்த்தை வருது. நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும் போது நியூஸ் ரீடர் தொழிலை விட்டுட்டு உங்க சங்கத்திலே ஆட்டோ வாங்கி ஓட்டலான்னு இருக்கேன். கண்டிப்பா. ஆனா அவருக்கு நாங்க சேவை செய்ய கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா அவரு அப்படிப்பட்ட நல்ல மனிதர். அவரு மாதிரி நான் நாட்டில் எந்த அரசியல்வாதியும் நான் பார்க்கல. அந்த மாதிரி எந்த அரசியல்வாதி அந்த மாதிரி சாப்பாடு. இன்னைக்கு நாங்க காலையில வந்தோம், காலையில இருந்து இப்போ வரைக்கும் எங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியா இருந்தது. இந்த தருணம் அவ்வளோ அழகா போச்சு. இது மாதிரி நான் எந்த ஒரு கல்யாணத்தில் கூட பார்த்ததில்லை. சார் நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும். மேலும் மேலும் வாழ்த்துக்கள். அவர் பாதத்தை தொட்டு வணங்குற மாதிரி செய்துட்டாரு. அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். நிச்சயமா ஏழைகள்லாம் வாழ்த்துறாங்க. ஏழையோட சிரிப்பில் இறைவனை காணலாம். அதை நாங்க தொடர்ந்து 15 வருஷமா பார்த்துட்டு இருக்கோம். உத்தம் சந்த் கட்டாரி அவர்களோட சிரிப்பில் கூட இறைவன் தான் இருக்கிறார். ரொம்ப நன்றி. பேசவே குடியரசு தினம் அவர் இந்தியர் என்பதற்காக அவருக்குள் இருக்கிறது. அதனால ஒரு எண்ணத்தோடு சொல்கிறேன், செய்கிறேன்.